நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட முத்துநாராயணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். லால் பகதூர் சாஸ்திரி நமது முன்னாள் பாரத பிரதமர். பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையாருக்கு முன் நம்ம நாட்டை ஆட்சி செய்த எளிமைக்கு பெயர் பெற்ற ஒரு பிரதமர். உருவத்திலும் சற்று உயரம் குறைவானவர், ஆனா உள்ளத்தளவில் மிகவும் உயர்வானவர். எளிமையின் சிகரம்னு சொல்லலாம். அவர் பிரதமரா இருந்த காலத்துல அவரது மகன் சென்னையில ஒரு தனியார் நிறுவனத்துல பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த நிறுவனம் முறைப்படி அவருடைய மகனுக்கு பணி உயர்வு வழங்க இருந்ததாம். இதை கேள்விப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி அந்த தனியார் நிறுவனத்தாரிடம், இப்போ என் மகனுக்கு பணி உயர்வு கொடுக்காதீங்க, இப்போ கொடுத்தா அது நான் பிரதமரா இருக்கிறதுனால கொடுத்த பணி உயர்வா மற்றவர்கள் கருதக்கூடும். அதனால இப்போ வேண்டாம், அதையும் மீறி பதவி உயர்வு கொடுத்தீங்கன்னா என்னுடைய மகன் உங்க நிறுவனத்துல வேலை செய்ய மாட்டார்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாராம் லால் பகதூர் சாஸ்திரி. எப்படிலாம் நேர்மையா தங்களுடைய பெயருக்கும் பதவிக்கும் கலங்கம் வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருந்திருக்காங்க பாத்தீங்களா முத்து நாராயணன் ஐயா. இந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் அப்போ மும்மாரிலாம் மழை பெய்தது. அந்த காலத்துல தேனை எடுக்கிறவங்க புறங்கைய கூட நக்க கூடாது, கழுவிட்டு தான் போகணும்னு இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல பருவமழையே பெய்ய மாட்டேங்குது. பயிர் சாகுபடி செய்த விவசாயிகளின் நிலை இயற்கை என்ன செய்யுமோ ஏது செய்யுமோன்னு பயந்த நிலையில இருக்குது. மன தைரியத்தை மக்கள் இழந்துடக்கூடாது. எல்லாமே கால சக்கரம்தான். இளம் விவசாயிகளும் படித்தவர்களும் கூட கிராமத்தை நோக்கி விவசாயத்தை நோக்கி இப்போ வர துவங்கி இருக்கிறாங்க. கஷ்டம் நஷ்டம் சிரமம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நமது குல தொழிலை நாம விட்டுட முடியுமா? எல்லாரும் 3 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடணும் இல்லையா? இவ்வருடம் நட்டம் ஏற்பட்டுடுச்சு, அடுத்த வருடம் நிச்சயமாக நமக்கு லாபம் கிடைக்கும். சக்கரம் சுழன்று மேல வரும். நமக்கான காலம் கண்டிப்பா வரும். முத்து நாராயணன் ஐயா, பருவமழை காலத்துல பெய்யாததுக்கு நாமளும் ஒரு காரணம்ங்கிறத மறந்துட்டோமே. பூமி வெப்பமயமாதல் நிகழ்வால் ஓசோன் மண்டலத்துல பாதிப்பு ஏற்பட்டு சூரிய ஒளியில இருக்கிற கதிர்வீச்சுகள் நேரடியா பூமியை தாக்க தொடங்கி இருக்கு. பனிமலைகள் உருகிறதுனால 160க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு. 1988 காற்று மண்டலத்தில் இருக்கும் ஆக்சிஜனின் மாசுபடும் அளவு 350 ppm. இப்போ இந்த அளவு 392 ppm, இன்னும் கூட அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் இந்த அளவு 450-500 ppm உயரும்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்றாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு மரம் வளர்ப்பு தான். மரக்கன்றுகளை இன்று நட்டு வளர்த்தா அடுத்த 10 ஆண்டுகளில் தான் பிராணவாயுவை உற்பத்தி செய்யும். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியா 16 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறாராம். வளர்ந்த மரம் 3-8 லிட்டர் ஆக்சிஜனை வெளியிடுது. ஆனா ஒரு துளசி செடி ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஆக்சிஜனை வெளியிடுமா. அப்ப ஒரு வீட்டுக்கு 16 துளசி செடி இருந்தா வளிமண்டலத்துல மனிதனால் ஏற்படும் மாசை ஓரளவுக்காவது சமன் செய்ய முடியும். துளசி செடி நட்ட 2வது மாசத்திலிருந்து சுவாச பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மற்ற செடிகள் ஒரு நாளைக்கு 600 மில்லி ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் போது 1 லிட்டருக்கு மேல உற்பத்தி செய்யும் ஆற்றலுடையதான். அதோட துளசியின் மருத்துவ குணங்கள் பத்தி எழுதிதான் தெரிஞ்சுக்கணுமா? துளசி இலைகளை அப்பப்போ சாப்பிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்ங்கிறத ஐயாவுக்கு இந்த கடுதாசி மூலம் நினைவுபடுத்தணுமா என்ன? தேவையில்லை. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.